Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Welcome டு ஹெல். நரகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்க மண்ணுல கால் வைக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் சோல்ஜரும் திரும்பி போறப்ப சவப்பெட்டியில தான் போகணும். ஈரான் உங்களை நரகத்துக்கு அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டெஹரான் டைம்ஸோட. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ ரேண்டமான நியூஸ் பேப்பர் கிடையாது. ஈரானோட கவர்மெண்ட் ரன் பண்ற ஒரு நியூஸ் பேப்பர். அவங்க கிட்ட இதுல ஸ்டேக்ஸே இருக்குது, அவ்வளவு இருக்குது. அந்த நியூஸ் பேப்பர்ல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ள வந்தா மறுபடியும் திருப்பி சவப்பெட்டியில் அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஈரான் உங்களுக்கு நரக வேதனை கொடுக்கும்னு ஒரு ஓப்பனா வேர்ல்டே பாக்குற மாதிரி, மொத்த உலகமே பாக்குற மாதிரி ஒரு பெரிய டிக்ளரேஷனை வந்து ஈரான் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த போர் வந்து வானத்திலிருந்து தரையில இருக்கிற மக்கள் மேல நடக்கக்கூடிய தாக்குதலா தான் இருந்துச்சு. இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா டைனமிக்ஸ் மாறி ஈரானுக்குள்ள டைரக்டா அமெரிக்கன் ட்ரூப்ஸ் உள்ளுக்குள்ள போக போகுது. சாதாரண ட்ரூப்ஸ் கிடையாது. இவங்க எல்லாமே வேர்ல்டோட மோஸ்ட் லீத்தல் ஃபோர்ஸ்னு சொல்லப்படுறவங்க. அமெரிக்காவோட டாப் டாக்ஸ், அதாவது அமெரிக்காவோட டாப் சோல்ஜர்ஸ். ஓகேவா, இவங்க தான் இந்த அவங்களோட ஃபீல்டுல இருக்கிறதுல டாப் பீப்புள்னு சொல்லப்படக்கூடியவங்க. அமெரிக்காவோட மரீன் ட்ரைனிங்க முடிச்சிட்டு, பாராட்ரூப்பிங் ட்ரைனிங்க முடிச்சிட்டு, அஃபென்ஸ் ஃபோர்ஸ், இவங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கிடையாது, அஃபென்ஸ் ஃபோர்ஸ். இவங்க ஈரானுக்குள்ள போக போறாங்க. ஈரானுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய நிறைய இடங்களை கைப்பற்ற போறாங்க. அதுக்கு தான் ஈரான் பதிலடியா நரகத்துக்கு வாங்க, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற மாதிரி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. என்னென்ன நடக்க போகுதுங்கிறது வந்து உண்மையிலேயே தலை சுத்தி போக வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ சினிமால கூட இந்த அளவுக்குலாம் வந்து ட்விஸ்ட் இருக்காது. பட் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நடுவுல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். அது எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணுங்கிறதையும் நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். பிகாஸ் இது இந்த போர் பெருசாக நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய காசுல இருந்து பெட்ரோல், டீசல், கேஸ், சாப்பாடு, ஃபெர்டிலைசர் எல்லாமே விலை ஏறிட்டே போயிட்டு இருக்குது. இது போக நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பிசினஸும் அடி வாங்கிட்டு இருக்குது. என்னென்ன இதனால விளைவுகள் நம்மளுக்கு இருக்கும், இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீடைலா நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் மதன் கௌரி வீடியோவை டெய்லி மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். பல வருஷமா பண்ணியிருக்கேன், இன்னும் பல வருஷத்துக்கு நான் பண்ணிடுவேன். என்ன நடக்குதுங்கிறத நான் உங்ககிட்ட வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். பட் நீங்க அதை பார்க்கணும், யூடியூப் உங்ககிட்ட வந்து அதை சேர்க்கணும்னால் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது யூடியூப் உங்ககிட்ட வந்து காமிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பேசுறதையும் நீங்க பார்க்கலாம். பட் அதை விட முக்கியமா இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொருத்தங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில இருக்கிற தமிழர்களும் இந்த ஒரு இஷ்யூவை பத்தி என்ன பேசுறாங்க, மிடில் ஈஸ்ட்ல இருந்தே நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். எனிவே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 30th டே ஆஃப் வார். கிட்டத்தட்ட இந்த 30 நாட்கள என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி காமனே அவங்கள வந்து அமெரிக்கா வந்து குண்டு போட்டு கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுஎஸ் ஓட அசால்ட் வந்து F-35 B-2 பாம்பர், ஸ்டெல்த் ஃபைட்டர், ட்ரோன்ஸ், அப்புறம் வந்து 850 டாம்ஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட டாப் ஃபோர்ஸ் அவங்க இறக்கி இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஏதோ லைட்டாலாம் தட்டல, அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அவங்களோட ஆயுத சக்தியை வந்து ஈரான் மேல இறக்குனாலும், நான் சொல்றது எல்லாமே வேர்ல்டுல இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் வெப்பன்ஸ், பிக்கஸ்ட் ஃபிளைட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள இறக்கிட்டாங்க. இவ்ளோ இறக்குனாலும் ஈரான் இன்னும் நின்னுட்டு இருக்காங்க. ஈரான் வந்து பதிலுக்கு நடத்தக்கூடிய தாக்குதல்கள் கம்மியா இருக்குது. மிசைல் அட்டாக்ஸ் வந்து மத்த இடங்க மேல கம்மியா இருக்குது. ஆனால் ஈரானை வந்து இன்னும் தகர்க்க முடியல. ஈரான் வந்து கிரவுண்ட் ஃபோர்சஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது பல வருஷமா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? ஏன்னா ஈரான் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி கிடையாது. இட் இஸ் தி 17th or 18th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். ஓகேவா? MG ஸ்குவாட் அதை வெரிஃபை பண்ணி சொல்லுங்க 17th or 18th. சோ அவ்வளவு பெரிய ஒரு கண்ட்ரி. நம்ம வந்து பாக்குறோம் ரஷ்யா மாதிரி வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் கண்ட்ரி, உக்ரைன் மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரி. உக்ரைன் ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஓகேவா? ஆனா வந்து இவ்ளோ பெரிய ரஷ்யா வந்து உக்ரைனை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ண முடியல. இவ்ளோ நாள் ஆகியும். கரெக்ட்டா? ரஷ்யாவோட கம்பேர் பண்றப்போ உக்ரைன் ரொம்ப சின்ன கண்ட்ரி. அப்படி இருக்கிறப்போ இஸ்ரேல் பை டிஃபால்ட்டே வந்து ஈரானை விட சின்ன கண்ட்ரி. அமெரிக்கா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு சில 1000 சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சாலும் ஈரான் மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியை கைப்பற்ற முடியாது. அதனால அமெரிக்கா என்ன ட்ராப் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க உள்ளதான் வரப்போறோம். ஆனா எங்க வரப்போறோம்னு பாத்தீங்கன்னா கார்க் ஐலாண்டுக்குள்ள வரப்போறோங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வர்சேஷன். அது என்ன கார்க் ஐலாண்டு? அந்த கார்க் ஐலாண்டு எங்க இருக்குது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பேசப்பட்டு இருக்குது. உலகத்துல இருக்கக்கூடிய எஸ்பெஷலி நம்ம நாட்டுக்கு தேவையான நிறைய பெட்ரோல், டீசல், ஆயில், கேஸ் எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்குது. அது ஒரு சின்ன பகுதி. ரெண்டு நாடு, ஒரு சைடு ஒமான் இருக்குது, இன்னொரு சைடு ஈரான் இருக்குது. ரெண்டுக்கும் நடுவுல பாஸ் ஆகக்கூடிய ஒரு சின்ன தண்ணி பகுதி. ஓகேவா? கடல் வந்து அங்க ரொம்ப சின்னது. 30 கிலோமீட்டர் தான் கடலே இருக்குது. ரொம்ப சின்ன பகுதி. ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ அந்த பகுதியை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஈரான் என்ன பண்றாங்க? தண்ணி கடியில ஃபுல்லா மைன், கன்னி வெடி, மேல இருந்து ஸ்பீட் போட், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பீட் போட் வந்து யாராவது
உள்ள வந்து அவங்க மேல பட்டு வெடிச்சு வச்சிரும். இந்த மாதிரி பல கப்பல்கள் இப்ப தீக்கிரையாயிருச்சு. சோ யாருமே இப்ப ஈரானோட பெர்மிஷன் இல்லாம அந்த இடத்த தாண்டி போக முடியாது. அது ஒரு சின்ன இடம் தான். ஈரான் வந்து இவ்ளோ பெரிய இஸ்ரேல் அமெரிக்காவெல்லாம் அடிச்சு ஜெயிக்கிறத விட இந்த சின்ன இடத்த கண்ட்ரோல் பண்ணாலே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மொத்த உலகத்துக்கும் நம்மளுக்கு பிரஷர் ஃபீல் ஆகுது. இப்பமே நம்மளுக்கு தெரியும் பெட்ரோல் டீசல் விலை கேஸ் விலை எல்லாம் லைட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கத பார்க்க முடியுது. இந்தியால லைட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறது பல நாடுகள்ல வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. நிறைய கண்ட்ரீஸ்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க, லீவ் விட்டுட்டு இருக்காங்க. ஈஜிப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் வந்து 8 மணிக்கே சீக்கிரமா கடைய சாத்துங்கப்பா, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போங்க, எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க, நைட் எல்லாம் பார்ட்டி கிடையாது, நைட் லைஃப்னு கிடையாது, எல்லாம் வீட்டுக்கு போய் உட்காருங்க. ஏன்னா எனர்ஜி கிடையாது. அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிக்கோ அதை உருவாக்குறதுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கேஸ் எதுக்குமே வந்து வழி கிடையாது. அப்ப எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி இந்த பல நாடுகள் வந்து ஒரு மினி லாக்டவுனே ஆல்ரெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. லக்கிலி இந்தியால வந்து அந்த ஹீட்டை நம்ம இன்னும் ஃபீல் பண்ணல. பட் நிறைய இடத்துல அது ஆல்ரெடி ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்குது. அப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ங்கிற இந்த ஒரு சின்ன இடத்தை ஈரான் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா மொத்த உலகத்துக்கே பிரஷர் கொடுத்து இந்த போரை நிறுத்தி வைக்கலாம். ஏன்னா அப்ப எல்லா கண்ட்ரியுமே அமெரிக்கா கிட்ட என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க, யோ போதும்யா நீ பண்ற வேலைனால எங்களுக்கு ஊர்ல இருக்கிற சாதாரண ஏழைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, எல்லாருமே அமெரிக்கா மேல பிரஷரை பில்ட் பண்ணுவாங்க. இதை தான் ஈரான் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த கார்க் ஐலாண்டுங்கிற ஒரு தீவு ஈரானை வந்து கண்ட்ரோல் பண்றது எப்படி வந்து வேர்ல்டே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை வச்சு நம்ம ஈரான் பிரஷர் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த மொத்த ஈரானையுமே வந்து இந்த ஒரு சின்ன கார்க் ஐலாண்டுங்கிறத வச்சு நம்ம அமெரிக்கா வந்து பிரஷர் பண்ண முடியும். ஓகேவா? சோ நம்ம ஈரானும் சரி நம்ம அமெரிக்காவும் சரி ரெண்டு பேருமே வந்து பிரஷர் பாயிண்ட்டை டார்கெட் பண்றாங்க. இத ஒரு பெரிய போரா ரெண்டு பேரும் டைரக்டா சண்டை போடுறதுக்கு பதிலா, ஏன்னா அதுல ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியலன்னு தெரியுது, அப்போ ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல பிரஷரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்க் ஐலாண்டை சூஸ் பண்ணிருக்காங்க. கார்க் ஐலாண்ட்ல என்ன நடக்குது? கார்க் ஐலாண்ட்ல வந்து ஈரானோட எல்லா ஆயிலும் எப்படி வந்து கத்தார், சவுதி, அப்புறம் வந்து யுஏஇ எல்லாம் ஆயில் கேஸ் ப்ரொடியூஸ்லாம் பண்றாங்களோ ஈரானும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுதான் அவங்களோட லைஃப் லைன். இவங்களுக்குலாம் எப்படி அதை வச்சு தான் முன்னேறினாங்களோ அதே மாதிரி ஈரானுக்கும் அதுதான் வாழ்வாதாரம். ஓகேவா? ஆனா அந்த ஆயில் எல்லாமே வந்து கார்க் ஐலாண்டுக்கு கொண்டு வரப்படுது. அவங்க நாட்டுக்கு டைரக்டா கப்பல் போய் ஏத்த முடியாது. ஏன்னா தரையெல்லாம் வந்து ரொம்ப ஷாலோவா இருக்குது, தட்டிடும். சோ ஈரான்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயும் கார்க் ஐலாண்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கார்க் ஐலாண்ட் வந்து கொஞ்சம் பள்ளம் வந்து அதிகமா இருக்குது. அந்த இடத்துல கப்பல்கள் வந்து எடுத்துட்டு போகுது. இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா கார்க் ஐலாண்டை கேப்சர் பண்ணிடுவோம். கார்க் ஐலாண்டை ஆனா கேப்சர் பண்ணிடாது, ஒரு சின்ன தீவு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் கிட்ட இருக்குது. இதை கேப்சர் பண்ணிட்டோம்னா நம்மளால வந்து ஈரானையே பிரஷர் பண்ண முடிஞ்சிடும். ஈரானுக்கு வருமானமே இருக்காது. அப்புறம் வருமானமே இல்லாம ஒரு நாடு எவ்வளவு நாளுக்கு சர்வைவ் ஆக முடியும்? அவங்க மண்டிட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட பிளான். பட் இந்த கார்க் ஐலாண்ட் வந்து உள்ளுக்குள்ள போகிறதுக்கு ரெடியான இடமான்னு கேட்டீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கார்க் ஐலாண்ட் வந்து ஒரு கில் ஜோன் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கன் ட்ரூப்ஸ், சாதாரண அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இல்ல, நான் சொல்றேன் எத்தனை பேருனா ஆல்ரெடி இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கிறப்போ 50,000 அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கப்பமே அது போக 7,000 நியூ ட்ரூப்ஸ் வந்திருக்காங்க. அதுல வந்து 3,500 sailors and marines வந்து USS ட்ரிபோலி அப்படிங்கிற amphibious assault ஷிப்ல வந்திருக்காங்க. அதே மாதிரி 82nd ஏர்போர்ன் டிவிஷன், ஓகேவா? ஏர்போர்ன் டிவிஷன் வந்து அஃபென்ஸ் ஃபோர்ஸ், அவங்க டிஃபென்ஸ் கிடையாது, எலைட் பாரா ட்ரூப்பர்ஸ். அவங்க 3000 பேர் வந்து இவங்க வானத்தில இருந்து குதிச்சு உள்ளுக்குள்ள போய் 18 மணி நேரத்துல உள்ளுக்குள்ள போய் ஒரு இடத்தை தாக்கக்கூடிய கெபாசிட்டி கொண்டவங்க 3000 பேர் வராங்க. சோ amphibious ஷிப்ல 3500 பேர். இவங்க ஒரு இடத்தை போய் பிடிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலைஸ் ஆகி ட்ரெயின் ஆயிருக்கிறவங்க. அதே மாதிரி இந்த ஏர்போர்ன் ட்ரூப்பர்ஸும் அதுக்காகவே ட்ரெயின், அவங்க ஒரு 3000 பேர். சோ கடல் வழியா டைரக்டா போய் பிடிக்கிறதும் வானத்தில இருந்து பாரா டிராப் பண்ணி உள்ளுக்குள்ள போய் பிடிக்கிறதும் ரெண்டு வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? இது போக 11th மெரின் எக்ஸ்பீடியேட்டரி யூனிட்டும் வந்து ஒரு 3 வாரத்துல கலிபோர்னியால இருந்து கிளம்பி வந்து சேர போகுது. சோ யுஎஸ் வந்து வேர்ல்டோட மறுபக்கத்துல இருக்குது. அங்கேருந்து அவங்க இந்த உலகத்துல மறுபக்கத்துல இருக்க ஒரு போர் நடத்திட்டு இருக்காங்க. சோ அங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டா வந்துட்டுலாம் போயிட்டு இருக்க முடியாது. இந்தியா பாகிஸ்தான் வார் மாதிரி நம்ம ரெண்டு பேரும் டிப்ளாய் பண்ணிட்டே இருக்க முடியாது. அங்கேருந்து இன்னொரு உலகத்தோட மறுபக்கத்துக்கு ட்ரூப் பில்டப் நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க படையை வந்து பெருசாக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த பாகுபலி படத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த காலக்கேயர்கள் வந்து நிப்பாங்க. கொஞ்ச நேரம் எல்லாருமே வந்து அசெம்பிள் ஆகணும், எல்லாருமே நிக்கணும், ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் தான் சண்டைக்கு போக முடியும். இன்னொரு கண்ட்ரியா அட்டாக் பண்ண போறப்ப இவங்க வந்து நின்னு ப்ராப்பரா ரெடி ஆகணும். நீங்க எந்த படம் பாத்தீங்கனாலும் அப்படிதான் இருக்கும். அப்போ அதே தான் இப்ப அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த கார்க் ஐலாண்டுங்கிற இந்த ஒரு சின்ன தீவு இருக்கு தெரியுமா? அந்த தீவு வந்து ஒரு டெத் ட்ராப்னு தான் வந்து ஈரானோட நியூஸ் பேப்பரே டிக்ளேர் பண்ணிருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இருக்கிற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அதான் சொல்றாங்க. இவ்ளோ பெரிய ஈரான் வந்து ஒரு தீவு தான் அவங்களோட லைஃப் லைன். அதை அவங்க கேப்சர் பண்ணணும்னா, அதை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணணும்னா எதை வேணாலும் அதுக்கு இழக்க தயாரா இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களோட ஏகப்பட்ட ட்ரோன்ஸ், மிசைல் எல்லாத்தையுமே அந்த ஒரு தீவுல வந்து அவங்க போட்டு கூட உள்ளுக்குள்ள வரக்கூடிய அமெரிக்கன் சோல்ஜர்ஸை வந்து அவங்க காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ இந்த போர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் வானத்தில இருந்து கீழே போட்டுட்டு இருந்தாங்க, கீழே இருக்கவங்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்க, மறுபடியும் அவங்க வானத்தை பாட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த போர் முடிஞ்சு போய் ரெண்டு பேர் டைரக்டா மாத்தி நின்னு சுட போறாங்க. சோ இந்த எல்லா அஃபென்ஸ் யூனிட்டையுமே வந்து அமெரிக்கா இதுக்குள்ள இறக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானும் இதை சும்மா விட போறதுல அவங்க ஒரு டெத் ட்ராப் தான் அதை லே பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஐலாண்டு கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்னாலே அமெரிக்கா வந்து நாங்க ப்ரொடெக்ஷன் தரோம், அது தரோம், இது தரோம், அமெரிக்கா கப்பல்களே அவங்க அடிக்கிறாங்க. இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் 33 கிலோமீட்டர் கடல் பகுதி. ஓகேவா? தண்ணியிலே அவங்க இவ்வளவு அடிக்கிறாங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் என்ன சொல்ல டெரிட்டோரியல் கண்ட்ரி தானே, நிறைய லேண்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி தானே. அப்போ அப்படி இருக்கிறப்போ மோர்
லேண்ட் டெரிட்டரி இருக்கிறவங்க அவங்க வந்து கிரவுண்ட் லெவல் அட்டாக்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா நீ இங்க வா, நீ வர்றதுக்கு தான் நானே காத்துட்டு இருக்கேன். இதுக்கு தான் 20-30 வருஷமா நான் காத்துட்டு இருக்கேன். நீ வா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க. சோ இப்போ வந்து ஒரு முக்கியமான எஸ்கலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு ஈரான்குள்ள நாங்க போக போறோம் அப்படிங்கறத அமெரிக்கா தெளிவா சைன்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் அதுதான் வேணும், நீ வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வில்லன் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ வாடா மோதுரா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுல பீக் எஸ்கலேட்டிங் மொமெண்ட்டை நோக்கி தான் வந்து இந்த போர் போயிட்டு இருக்குது. இது போர் தான், இதுக்கு மேல ஒரு மிலிட்டரி ஆபரேஷன்லாம் கிடையாது. ப்ராப்பர் போர் நடந்துட்டு இருக்குது. இஃப் சம் ரூமர்ஸ் ஆர் டு பி பிலீவ்டு. இது வரைக்கும் நான் பேசினது ஃபேக்ட். இப்போ நான் சொல்றது ரூமர். ஓகேவா? இது உண்மையாவும் இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆமா அப்படின்னு சொல்ல வரலாம். பட் நம்புற மாதிரியே இருக்குது. கான்ஸ்பிரசி தியரியா இருந்தாலும் உண்மையிலே நம்பக்கூடிய லெவல்ல தான் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா ஹாஸ் பீன் ஹெல்பிங் ஈரான். இவ்ளோ பெரிய ஒரு அமெரிக்காவையும் இவ்ளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இஸ்ரேலையும் ஈரான் இன்னும் தாங்கி நின்னு பதிலுக்கு அவங்களே பயப்படுற அளவுக்கு அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யான்னு சொல்லப்படுது. எங்க அமெரிக்கன் பேஸ் இருக்குது, எங்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்காங்க, எங்க இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யார் யார் ஈரான் அடிக்க போறாங்கங்கிற எல்லா இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனையும் ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஃபீட் பண்றாங்கனும், வானத்துல இருக்கக்கூடிய சேட்டலைட்டை யூஸ் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்குங்கிற இமேஜஸ் ஈரான் கிட்ட ஃபீட் பண்றாங்கனும், இந்த ஃபீட் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் ஈரான் இவ்ளோ துல்லியமா அமெரிக்கன் ட்ரூப்ஸையும் இவங்க இஸ்ரேலி ட்ரூப்ஸையும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பேஸஸையும் அடிக்க முடியுது. இதுக்கு பின்னாடி முதுகெலும்பா இருக்கிறது ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸும் ரஷ்யாவோட டெக்னாலஜியும்னு சொல்லப்படுது. இன்னொரு ஒரு தரப்புல பாத்தீங்கன்னா, ரஷ்யா யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா போற உக்ரைன் கூட. உக்ரைன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இப்போ ஈரான் நாங்க வந்து இஸ்ரேலுக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம். எப்படி வந்து ஈரானோட ஷஹீத் ட்ரோன்ஸ், அந்த ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ட்ரோன் தான் வந்து இப்ப எல்லாரோட கண்ணிலையும் வரல விட்டு ஆட்டிட்டு இருக்குது. ஈரான் இண்டிஜினஸ்லி மேட், அவங்க நாட்டுக்குள்ள அவங்க உருவாக்கக்கூடிய ட்ரோன்ஸ். இதை வந்து அவங்க ரஷ்யாவுக்கு போன போர்லயே கொடுத்துருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, எங்க போர்ல ரஷ்யா எங்க எதிரா யூஸ் பண்ற ட்ரோனை தான் இப்போ ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு வந்து உக்ரைன் வந்து அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்க நிறைய உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் எப்படி நாங்க வந்து டேக்கிள் பண்றதுன்னு ஒரு 3 வருஷமா கத்துக்கிட்டு வச்சிருக்கோம். அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் நாங்க இஸ்ரேலுக்கும் மிடில் ஈஸ்ட்டுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம பதட்டப்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங்ல யார் யார் இந்த போரை பத்தி பேசினா யார் யார் இன்வால்வ் ஆவாங்க? இஸ்ரேல், ஈரான், 2 பேர் கரெக்ட்டா. அப்புறம் என்னாச்சு? அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், அப்புறம் 3 இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல், யுனைடெட் கிங்டம், ஏன்னா அவங்களோட பேஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்றாங்க. அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அரப் கண்ட்ரீஸும், இந்த சைடு ஈரான், ரஷ்யா அப்படின்னு 2 பெரிய சக்திகள். சோ இதுல வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அட் சம் கெபாசிட்டி பேஸ் கொடுக்கறதே ஒரு விதத்துல இன்வால்வ்மெண்ட் தான். அங்க இருந்து தானே எல்லாத்தையும் அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ்லாம் ஷேர் பண்றாங்க. தாக்குதல் நிறைய நடக்குதுன்னு ஈரான் கிளைம் பண்றாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ இந்த போர்ல இன்வால்வ் ஆகிற கண்ட்ரீஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கிறதா இருக்கிறதுலே நம்மள வந்து நர்வஸ் ஆக்கிட்டு இருக்குது. ஏன் நம்மள இது நர்வஸ் ஆக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் பெருசாக மிடில் ஈஸ்ட்ல இருந்துகிட்டு வேர்ல்டு அனுப்பக்கூடிய ஃபெர்டிலைசர் பிரச்சனை. ஏன்னா அந்த ஃபெர்டிலைசருக்கு தேவையான மூலப்பொருட்கள் இங்க தான் வருது, ஆல்ரெடி இல்ல. விவசாயம் பிரச்சனை, வேர்ல்டு ஃபுல்லா விவசாயம் பிரச்சனை. அப்போ விலை உயர்வு வந்து தக்காளி வெங்காயத்துல ஒரு இன்னையில இருந்து ஒரு 6 மாசம் விலையை வச்சு பயிர் அந்த அறுவடை பண்ற சீசன்ல அடி வாங்கும். அதே மாதிரி ஃபியூவல், டீசல், பெட்ரோல், இந்தியா வந்து ப்ரொடெக்டடா இருக்குது. மத்த கண்ட்ரீஸ்ல நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அவுட் சைடு இந்தியா தமிழ் கம்யூனிட்டி தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்களேன். உங்க நாட்டுல பெட்ரோல் டீசல் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குது, எனர்ஜி பிரச்சனை, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குன்னு அவங்க சொல்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்தோனேஷியா, இஜிப்ட், அமெரிக்கால விலைவாசி ஏறிட்டு இருக்குது. அமெரிக்கால ஒரு பெரிய ப்ரொடெஸ்டே நடக்குது. அதை சொல்லணும்னு நினைச்சேன் பாருங்க. நோ கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் அமெரிக்கால நடந்துட்டு இருக்குது. அமெரிக்கால இருக்கிறவங்களே வந்து ட்ரம்புக்கு எதிராக இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் ஊர் ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. ட்ரம்பை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, யோ பைத்தியம், நீ ராஜா கிடையாது, நீ அனுப்புறது அமெரிக்க பொதுமக்கள், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், அவங்க ஏன் அங்க போய் இறந்து போகணும், நீ போய் சாவு, நாங்க ஏன் போய் சாவணும் அப்படிங்கிற அளவுக்கே வந்து கூச்சல் இருக்குது. லிட்டரலா ட்ரம்பை வந்து போருக்குள்ள தள்ளுற மாதிரி எல்லாம் கேரிகேச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கன்ஸ்க்கு இந்த போர்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. மெஜாரிட்டி அமெரிக்கன்ஸ் இந்த போர் வேணான்னு சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் வந்து அந்த ராஜாங்கிற மனப்பான்மை. இது பிரசிடென்ட், ராஜா கிடையாது. நீ மக்களால எலெக்ட் பண்ணப்பட்டிருக்க, மறுபடியும் மக்கள் நினைச்சா நீ வீட்டுக்கு அனுப்பப்படுவ. அந்த அறிவு இல்லாம நீ ஒரு ராஜா மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நீ இப்பவே வேணா வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால பெரிய ப்ரொடெஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்குது. சோ இந்த போர் பெருசாக அது டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நம்மள எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த போர் இப்போ இருக்கிறதுலே முக்கியமான ஒரு தருணத்தை போய் டச் பண்ணியிருக்குது. தட் இஸ் கிரவுண்ட் வார். அமெரிக்கா லிட்டரலா ஈரானுக்குள்ள இறங்க போறாங்க. ஈரான்ல இருக்கிற தீவை கைப்பற்ற போறாங்க. உலகத்தோட மறுபக்கத்துல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ள போய் அந்த நாட்டை கைப்பற்ற பாக்குறாங்க. அந்த நாட்டோட மண்ணை கைப்பற்ற பாக்குறாங்க. அதுக்கு அந்த நாடு வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ வா, நான் இதுக்கு தான் 40 வருஷமா காத்துட்டு இருக்கேன், நான் என்ன அடி அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த நாடு சொல்லிட்டு இருக்குது. சோ இந்த போர் வந்து இப்படி ஆரம்பிச்சு இவ்வளவு பெருசா போயிடுச்சு. அடுத்து இந்த போர்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த போரை ஃபாலோ பண்றீங்க? இன்டர்நேஷனல் லீடர்ஸ் வந்து என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுப்பாங்கங்கறத நீங்க புரிஞ்சுக்கீங்கங்கிறதும் நம்ம இங்க கமெண்ட் செக்ஷனை வாசிக்கிறப்போ நம்மளுக்கு
உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மிடில் ஈஸ்டும் நம்மளாலே புரிஞ்சுக்க முடியும். 2 நாள் கழிச்சு நீங்களே போட்ட கமெண்ட்டை திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இப்படி ஒன்று முதல்லே நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள், நம்மளோட இந்தியன்ஸ், டியர் இந்தியன்ஸ், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு பத்திரமா இருங்க. எங்களுக்காக அங்க இருக்கிற பாலைவனத்தை வந்து சொர்க்க பூமியா மாத்துறதுக்கு நீங்க இங்கேருந்து கிளம்பி போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸ், ஹூஎவர் இட் இஸ், இங்க அத்தனை பேர் இருக்காங்க. நீங்க அத்தனை பேருக்காகவும் அங்க வேலைக்கு உழைக்க போயிருக்கீங்க. தயவு செஞ்சு பத்திரமா இருங்க. எல்லாத்தையும் விட, எல்லா பணம், செல்வம் எல்லாத்தையும் விட உங்களோட சேஃப்டி வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப டாப் ப்ரியாரிட்டி. ஸோ தயவு செஞ்சு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் வி ஹோப் எவ்ரிதிங் ஷுட் fall in place soon. I'll see you tomorrow. அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட்ல நின்னுட்டு இருக்குது. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ள எப்போ போறாங்க, என்ன பண்ண போறாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் நான் நாளைக்கு வீடியோல முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா சொல்றேன். அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்கங்கிற இந்த திக் நேரத்துல தான் நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ங்கிறதையும் நான் டீடைல்டா நாளைக்கு வீடியோல சொல்றேன். பட் அதை நீங்க பார்க்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். I'll see you tomorrow. நீங்க என்னை பர்சனலா ஃபாலோ பண்ணணும், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்னோட லைஃபை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக் எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.